தமிழ்நாட்டில் ரீல்ஸ் ஓட்டுனது போதாது அப்படிங்கிறதுக்காக பெங்களூரு போயும் ரீல்ஸ் ஓட்ட முயல்கிறார் நம்மளோட கியூட் சீஃப் மினிஸ்டர். காவேரி பிரச்சனைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே கருணாநிதி தான். தமிழ்நாட்டில் நம்மள இந்தியர்கள் அப்படின்னு சொல்ற பிஜேபி காங்கிரஸ் ரெண்டுமே கர்நாடகாவுக்கு போனா மாநில கட்சியா மாறிடுறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள தண்ணியே கொடுக்கறது கண்ணடிக்காக தான் ஃபர்ஸ்ட்ங்கிறாங்க. வணக்க நண்பர்களே, நான் உங்கள் மாரிவேந்தன். அதாவது இந்த வருஷத்துக்கு ஒருக்கா இந்த ஐபிஎல் மேட்ச் எப்படி வருதோ, வருஷத்துக்கு ஒருக்கா யூஎஃப்ஓ ஃபுட்பால் லீக் எப்படி நடக்குதோ, அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒருக்கா இந்த காவேரி பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுது. நான் இது ஒரு ஜோக்கா சொல்கிறேன், ஆனால் இது உண்மையாலுமே சீரியஸான விஷயம்தான். இந்த பிரச்சனையால 2 மாநிலத்தில் இருக்கிற விவசாயிகளும் பாதிக்கப்படுறாங்க, 2 மாநிலத்தில் இருக்கிற மக்களும் பாதிக்கப்படுறாங்க. சில கன்னட வெறியர்களாலையும் சரி, தமிழ்நாட்டு வெறியர்களாலும் சரி, கன்னட மக்களோட ப்ராப்பர்ட்டியும் உடைக்கப்படுது இந்த பிரச்சனையப்போ, தமிழ்நாட்டு மக்களுடைய ப்ராப்பர்ட்டியும் உடைக்கப்படுது. ஸோ அப்படி இருக்க இந்த 2 மாநில அரசாங்கங்களும் ஏதாவது முடிவு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு அரசியல் தான் படுத்துறாங்களே தவிர அவங்க ஒன்றும் நிரந்தர சொல்யூஷன் இது கொடுக்குற மாதிரியே இல்லை. ஸோ இந்த பிரச்சனை இப்போ நம்ம கியூட் சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள் காலத்தில் தான் இது வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, சோழர்கள் காலத்திலேருந்தே இந்த பிரச்சனை இருக்குது. மேலை சாளுக்கியர்களுக்கும் சோழர்களுக்கும் ஜென்ம பகை இருக்குது. அந்த பகையில் இந்த காவிரி பிரச்சனையும் நடுவில் வந்துச்சுருந்துச்சு. அப்புறம் நம்மளை நடுவில் வெள்ளைக்காரனுங்க நம்மளை ஆண்ட போது இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி அப்போ நம்ம தமிழ்நாடு, இந்த கேரளா, கொஞ்சம் ஆந்திரா, கொஞ்சம் கர்நாடகா சைடில் மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்தோம். அவங்களுக்கும் மைசூர் அரசாங்கத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. இந்த மாதிரி காவேரிக்கு நடுவில் நாங்கள் வேற எந்த ஒரு அணையும் கட்ட மாட்டோம், உங்களுக்கு தேவையான உரிமையான நீரை நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தமெல்லாம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் 1967 நோட் திஸ் பாயிண்ட் 1967 வரைக்கும் இந்த பிரச்சனை பெருசாலாம் ஒன்றும் வரல. ஏன்னா அங்கேயும் கர்நாடகாலே காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்துச்சு, தமிழ்நாட்டிலேயும் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்துச்சு. 67 காமராஜரையே காங்கிரஸையே தோக்கடிச்சுட்டு ஒரு மிகப்பெரிய மக்கள் புரட்சியால திமுக வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஆகிறாங்க. 67 அவங்க ஆன உடனே 68 அப்போதைய கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் வீரேந்திர பாட்டீல் வந்து பார்த்தீங்கன்னா ஹேமாவதி அணையை நான் கட்டவே போறேன்னு சொல்லிட்டு நடுகள் நாட்டிட்டார். அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா மாநில உரிமைகளுக்காக போராடியே பேசின திமுக அரசாங்கம் அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கணும். ஆனால் அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு நீர்வளத்துறை அமைச்சர் இருந்தாங்க நம்மளுக்கு. அவர் தான் பிற்காலத்தில் பெரிய முதலமைச்சராகவும் ஆனார், பெரிய சம்பவங்களையும் நம்மளுக்கு செஞ்சு விட்டு போயிட்டாப்புல. அவரு சாதாரண நீர்வளத்துறை அமைச்சர் இல்லை, காவேரியில கடைமடியில பிறந்த ஐயா முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி அவர்கள் தான் என்ன சொன்னாருன்னா, ஹேமாவதி அணை கட்டுறதாலெல்லாம் நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் அவங்க கட்டுக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நம்ம ஒன்றும் பெருசுப்படுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் இந்த பிஜேபி அரசாங்கத்தில் எப்படி விவசாயிகள் 1 வருஷத்துக்கு மேலே போராட்டி அந்த வேளாண் சட்டத்தை கொண்டு வந்த முறியடிச்சாங்களோ அந்த மாதிரி அந்த காலத்தில் விவசாயிகள் கடுமையான போராட்டங்கள் நடத்தி எதிர்ப்பு காமிச்சதுக்கு அப்புறம் திமுக அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க, கேஸாக ஃபைல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கேஸ் ஃபைல் பண்ணதையும் ஒழுங்காக நடத்தணுமா? நடத்தலை. 71 அதை வாபஸ் வாங்கிடுறாரு கருணாநிதி அவர்கள். என்னையா அது முட்டாள்தனமாக இருக்குது, தமிழ்நாட்டுக்காக நீங்கள் கேஸ் போட்டீங்க, ஏன் வாபஸ் வாங்கினீங்க அப்படின்னு பார்க்கும்போது இதை 2 விதமாக சொல்கிறாங்க. ஐயா வியனரசு போன்றவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தாபன காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ்ன்னு 2ஆ உடஞ்சிருந்துச்சு. அப்போ காங்கிரஸை வந்து காங்கிரஸ் கூட அந்த இந்திரா காங்கிரஸோட சேர்ந்து மத்தியிலையும் மாநிலையும் ஆட்சியில பிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஐயா கருணாநிதி அவர்கள் தன்னுடைய சுயநலத்துக்காக இந்த கேஸை வாபஸ் வாங்கினாங்க. இந்திரா காந்தி அம்மையார் தங்களோட பேச்சுவார்த்தையோட இதை முடிச்சுக்கலாம், கேஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னனால இவர் வாபஸ் வாங்கினாரு. தன்னோட சுயநலமும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஐயா வியனரசு போன்றவர்கள்லாம் சொல்றாங்க. ஆனால் நான் என்னோட என்ன அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிற்காலத்தில் ஐயா கருணாநிதி அவர்கள் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காக பல காம்ப்ரமைசஸ் செஞ்சாரு, உண்மைதான். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் நல்லவராக தான் இருந்தார், அவர் ஆட்சி சிறப்பாக தான் அவர் செஞ்சாருங்கிறது நான் நம்புகிறேன். ஸோ 71 அந்த கேஸ் அவர் வாபஸ் வாங்கினதுக்கு காரணமாக என்ன இருக்குன்னு நான் நினச்சேன்னா, அம்மையார் இந்திரா காந்தி ஒரு மிக ஆளுமையான ஒரு தலைவர்,
காங்கிரஸோட தலைவர் அவங்களே வந்து சொல்லும் பொழுது நம்ம ஒரு மரியாதைக்கு அதை வாபஸ் வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சு சரி பேச்சுவார்த்தை மூலமா அவங்களே இறங்கி வரும்போது இதுக்கு ஒரு தீர்வு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கலைஞர் நம்பியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது ஒரு ரீசன் உண்மையா கூட இருக்கலாம். மேபி ஐ மே பி ராங். பட் ஆனால் நான் அதுதான் நம்புறேன். இன்னும் சில பேரும் திமுககாரங்களும் அதைத்தான் அவங்க வந்து நம்புறாங்க. ஸோ ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளண்டர்ன்னு சொல்லலாம். இந்த தப்பால ஐயா கருணாநிதி அவர்கள் காவேரி பிரச்சனைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டாப்புல. அப்பவே அந்த கேஸ நடத்தினா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்டோட ஆர்டர் நம்மளுக்கு ஃபேவரட்டா தான் வந்திருக்கும். ஏன்னா, ஒரு நதி ஓடுதுன்னா, அதோட இருக்கிற ஒரு அப்ஸ்ட்ரீம் ரீஜியன் உள்ள கவர்னன்ஸோ, கண்ட்ரியோ அவங்கள விட டவுன் ஸ்ட்ரீம் கண்ட்ரியோ இல்ல ரீஜியனுக்கு தான் அதிகாரம் அதிகம். ஏன்னா, இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியில அவங்களுக்கு நீர் வரும். ஸோ அதுதான் உலக சட்டமும் சொல்லுது, ஐநாவும் சொல்லுது. ஸோ இவங்களோட அனுமதி இல்லாம அங்க ஒரு அணையும் கட்டக்கூடாது. எந்த ஒரு வேற ஒரு செயல்பாடுகளோ அதை ஈடுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் உலக சட்டம். அதைத்தான் உச்சநீதிமன்றமும் நம்மளுக்கு சொல்லியிருக்கும். அவங்க கட்டாம தீர்ப்பும் குடுத்திருக்கும். ஆனா, அவர் வாபஸ் செஞ்ச பிழையின் காரணமாக 1971லேருந்து 85 வரைக்கும் தமிழ்நாடு அரசு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, கேஸே அதுக்கு ஃபைல் பண்ணல. அதுக்கு நடுவுலயே அவன் 3 அணை கட்டி விட்டா, மொத்தமா 4 அணை ஆயிருச்சு. பிரிட்டிஷ்காரன் காலகட்டத்திலேயே கிருஷ்ணசாகர் அணை வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ அதனால இந்த 85ல மறுபடியும் யார்ரா போட்டா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஐயா எம்ஜிஆர் அவர்கள் ஏடிஎம்கே பீரியட்ல இருக்கும்பொழுது மறுபடியும் இத கேஸா ஃபைல் பண்றாங்க. இந்த கேஸ் தொடர்ச்சியா வந்து தான் 2018ல காவேரி மேலாண்மை ஆணையம் இருக்கணுங்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வந்துச்சு. நம்மளோட சட்டத்தின் ரீதியா கான்ஸ்டிடியூஷன் மூலமா நம்மளோட ரைட்ஸ நம்ம வந்து போராடி வாங்குனோம். ஸோ இந்த இத தவிர கலைஞர் அவர் பண்ணாம இருந்திருந்தா மேபி இந்த பிரச்சனை அன்றைக்கே கூட முடிவடைஞ்சிருக்கலாம். அடையாம கூட போயிருக்கலாம். ஆனா அவர் பண்ணது ஒரு மிகப்பெரிய பிளண்டர். சரி, ஓகே. அந்த 71 to 85 அந்த 14 ஆண்டுகள் காலகட்டத்துல பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு. முதலமைச்சர் கருணாநிதி அங்க முதலமைச்சர் வீரேந்திர பாட்டீலுக்கு தலைமையில கூட நடந்துச்சு. அதிகாரிகள் மட்டத்துல நடந்துச்சு. அப்புறம் எம்ஜிஆர் கூட போய் பேசினாரு. எம்ஜிஆருக்கு கேஸ் போடுறதுக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தலைமையில கூட நடந்துச்சு. மீண்டும் கலைஞர் வந்ததுக்கு அப்புறமும் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இத்தனை பேர் நடத்தியும் அது செய்யல. கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தைக்கு மட்டுமே தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணியிருப்பாங்க. கட்டாயமா. இதுக்குன்னு மட்டுமே. இத்தனை பேர் செய்யாதத எங்க சீஃப் மினிஸ்டர், எங்க தளபதி செஞ்சிருவாரு. எங்க ஜனநாயகன் செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காரங்க நம்புறாங்க. தப்பு இல்ல. நம்பிக்கை தான் வாழ்க்கையே. அவங்க நம்புறாங்க. ஸோ அந்த நம்பிக்கையே காப்பாற்றணும்ல. நானும் எத்தனை நாள் தான் தமிழ்நாட்டிலே உட்காந்து ரீல்ஸ் போட்டுக்கிறது. சும்மா பெங்களூர் போனோமா, கர்நாடகா போனோமா, அந்த ஹில்ஸ்ல எல்லாம் ஹெலிகாப்டர்ல போனோமா, ஷூட் பண்ணோமா, அப்படியே பார்வையிலேயே டி.கே. சிவகுமாரை மிரட்டினாரா தளபதி அப்படின்னு எல்லாம் ரீல்ஸ் போடலாம்ல. அதுக்காக போகலான்னு சொல்லிட்டு கர்நாடகா போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை எடுத்தாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக தவறான ஒரு முடிவு. நம்ம அதிக சட்டத்தின் ரீதியா வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி கட்டக்கூடாது அப்படிங்கிறது நீங்க சட்டத்தின் ரீதியா போகலாம். நீங்க எதுக்குங்க மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு போறீங்க? அதாவது கரூர் சம்பவத்தப்போ 41 பேர் இறந்தாங்க. 1 மாசமா நீங்க ஆளவே காணாம போயிட்டீங்க. அது கூட என்னால புரிஞ்சுக்க முடியுது. முதல் முறையா நீங்க அரசியலுக்கு வரீங்க. ஒரு பதட்டத்துல போயிட்டீங்க. சரி, ஒரு வீடியோ ஒண்ணு ரிலீஸ் பண்ணீங்க. அந்த வீடியோல என்ன சார் பேசுனீங்க நீங்க? முழுக்க அந்த பழிய தூக்கி திமுக மேலயும் அந்த போலீஸ் மேலயும் போட்டுட்டீங்க. சரி, அவங்க தான் அதுக்கு காரணமாவும் இருக்கட்டும்னு சொல்லிட்டோம். உங்களுக்கு ஒரு கர்டசி கூட இல்லையா? தானும் அதுக்கு ஒரு பொறுப்புன்னு ஒரு தார்மீக ரீதியா கூட நீங்க எடுக்கவே இல்ல. அந்த நிகழ்வுக்கு லேட்டா வந்ததுக்கு யாரு காரணம்? நீங்க தானே லேட்டா வந்தீங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவங்க வெயில்ல நின்னாங்கல்ல. அதுக்கு யார் காரணம்? நீங்க தான் காரணம். சரி, வந்ததுக்கு அப்புறம் பேசிட்டு போனீங்களா? இல்ல. வரும்போதே லைட்ட ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி, ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி. இத எப்படி சொல்றதுன்னு தெரியல. இப்ப நீங்க முதலமைச்சரா இருக்கிறனால மிக கண்ணிய வார்த்தையில சொல்றேன். ஒரு முதிர்ச்சியற்ற தன்மையில நீங்க நடந்துக்கிட்டனால உங்க ரசிகர்கள் வெறி ஆயிட்டாங்க. அத பார்த்து ஒரு ஹீரோ அன்ட்ரி மாதிரி நீங்க பார்க்கும்போது அங்க கூட்டம் கட்டு கிடக்காம ஆரவாரம் போடுறாங்க. அந்த நெரிசல்ல மறுபடியும் நீங்க இருக்கும்போது அங்க ஒரு துயர சம்பவம் நடக்குது. நீங்க போறீங்க. இந்த இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணமா இருக்கீங்க. ஆனா
நீங்க இறங்கியே வராம, நான்லாம் அதுக்கு காரணமே இல்ல. அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்க. ஓகே. நீங்க ஒரு அரசியல்வாதியா இருக்கீங்க. உங்களுக்கு அந்த ஒரு கெட்ட பேர் வந்துரக்கூடாதுன்னு ஸ்டப்பர்னா நிக்கிறீங்க. கெத்தா நிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அப்படி கெத்தா நிக்கிறீங்கல்ல, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும் ஏங்கய்யா அப்படி போறீங்க? ஆ? நீங்க ஏங்க அங்க போய் பேச்சுவார்த்தைக்கு போறீங்க? கூட்டணியில உங்க கூட யார் இருக்கிறா? காங்கிரஸ் தானே இருக்கிறாங்க. காங்கிரஸ்காரங்கிட்ட சொல்லுங்க. இந்த பாரு தண்ணிய திறந்து விட சொல்லு. இல்லைன்னா கூட்டணிய விட்டு நீ வெளியில போ. உன்னை நான் அம்பலப்படுத்தி போடுவேன். நீ வருங்காலத்துல நீங்க தமிழ்நாட்டுல ஒரு கட்சியா நீங்க வரவே முடியாத அளவுக்கு, நீங்க ஜெயிக்கவே முடியாத அளவுக்கு நிலைமை ஆகி போயிரும். அப்படின்னு சொல்லி பண்ணீங்கன்னா, காங்கிரஸ் கேட்காமயே இருக்கும். கட்டாயமா கேட்டிருப்பாய்ங்க. சரி கேட்காம கூட இருந்துட்டோம். ஆனா காங்கிரஸுக்குன்னு ஒரு பயம் வந்திருக்கும்ல. 2வது அனைத்து கட்சி கூட்டம் ஒண்ணும் போடவே இல்ல. நீங்களா ஒரு தன்னோட தான் தோன்றியத்தனமா நீங்க வந்து போனீங்க அங்க. 1993ல 92 டூ 96 ஜெயலலிதா அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் சீஃப் மினிஸ்டரா ஆகுறாங்க. அந்த கவர்மெண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அரகன்ஸான கவர்மெண்ட்ன்னு சொல்லுவாங்க. அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அனைத்து கூட்டம் போட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு நேம் சேக்குக்காவது போட்டாங்க. தமிழ்நாடு எல்லாமே இதுல ஒன்றா இருக்குங்கிற மாரி காமிச்சுட்டாங்க. ஆனா நீங்க என்ன, உங்களுக்குன்னு தனி ஃபேம் வரணும். அதுக்காக நான் மட்டுமே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க. சரி ஓகே போறீங்க. அங்க என்ன சொன்னாய்ங்க அவைங்க? இங்கெல்லாம் நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்லி உங்கள அசிங்கப்படுத்திட்டாய்ங்க. சரி நீங்க நினைக்கலாம், யோவ்! அவரு எங்கேயோ அசிங்கப்படுத்தினாரு டி.கே. சிவகுமாரு. அவரு வராதீங்க, இங்க நிலைமை சரியில்ல அப்படின்னு சொன்னாரு. நிலைமை சரியில்லையா? ஏன் சார் அங்க மாநிலத்தில காவல்துறை யார் கண்ட்ரோல் இருக்கு? அது ஏதாவது கிளர்ச்சி இயக்கமா? அவங்க தனியா இருக்காங்களா? நிலைமை சரியில்ல, நீங்க வராதீங்கன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? இத வர அசிங்கம் திரு விஜய் அவர்களுக்கு கிடையவே கிடையாது. தாவேகா கவர்மெண்ட்ஸுக்கும் கிடையவே கிடையாது. அதாவது இலங்கையில லட்சக்கணக்கான தமிழர்கள கொன்று போட்டான் ராஜபக்சே. அவன் வந்துட்டு போனான் இங்க இந்தியாக்கு. அப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் வரல. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் 2 போரே நடந்துருச்சு. நவாஸ் ஷெரீஃபும், மன்மோகன் சிங்கும் உட்கார்ந்து 2011ல வேர்ல்டு கப் செமி ஃபைனல்ஸ் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்பல்லாம் கூட ஒண்ணும் வரல. 2 நாட்டுக்கு வர பிரச்சனையிலேயே ஒண்ணும் இல்ல. ஒரு முதலமைச்சர் வந்தா உங்களால சமாளிக்க முடியாதா? ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த காங்கிரஸும் சரி, பிஜேபி சரி, தமிழ்நாட்டுக்கு வரும்போது நாமெல்லாம் இந்தியர்கள், இந்திய நேஷனலிசம் பேசணும். தமிழ் நேஷனலிசம் மேல எதுவுமே பேசாதீங்க. நாம் தமிழர்னெல்லாம் எதுவுமே சொல்லாதீங்க. இவங்க செப்பரேட்டிஸ்ட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பிரிக்க பார்க்குறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்ட விட்டு வெளியில போய் கர்நாடகா உள்ள போனவன், இந்த வாயெல்லாம் அப்படியே இப்படின்னு போய்க்குது. அங்க வந்து கர்நாடகா தான் எங்கள் ஊருமே, தமிழ்நாட்டுக்கு தண்ணிய குடுக்காருன்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. ஸோ தமிழ்நாட்டுக்குன்னு வந்துச்சுன்னா, அது தக்காளி சட்னி. கர்நாடகா போனா, அது உடனே ரத்தமா மாறிருது. என்ன சார் நியாயம்? பிஜேபி, காங்கிரஸ். இந்த காங்கிரஸ், பிஜேபியும் விஜய் அவர்கள் அம்பலப்படுத்தி இருக்கலாம். நீங்க எதுக்கு இறங்கி போறீங்க? கரூர் சம்பவத்துக்கு உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க இறங்கி போல. ஆனா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அங்க நீங்க ஸ்டபர்னா நிக்கோணுங்க. ஆனா அங்க போய் இறங்கி போறீங்க. ஏன் போறீங்க? ஏன்னா உங்களுக்கு காங்கிரஸ் கலந்துட்டு போனோம்னா ஆட்சி போயிரும். ஆட்சி போச்சுன்னா, நீங்க மறுபடியும் வருவீங்களா என்னன்னு உங்களுக்கு தெரியல. கட்டாயம் வந்திருப்பீங்க. நேர்மையா நின்றுருந்தா வந்திருப்பீங்க. ஆனா உங்ககிட்ட நேர்மை இல்ல. நேர்மை இருந்திருந்தா எல்லா ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிற அமைச்சர்கள் எம்எல்ஏக்களுக்கும் ரிசைன் பண்ண வச்சு போட்டு, நீங்க உங்க கட்சியில கொண்டு வந்து இணைப்பீங்களா? அவங்களுக்கு மாற்று நீங்க அந்த கட்சிக்காரங்கள தானே கொண்டு வந்து நீங்களும் சேர்க்கிறீங்க. அப்ப நீங்க என்ன மாற்று? சரி விடுங்க. இவங்க பிரச்சனை போகட்டும். இவங்க திமுகவுக்கும், அதிமுகவுக்கும் மாற்றுன்னு சொல்லிட்டு தாவேக்கா இருந்தாங்க. ஆனா பேர்ல மட்டும் தான் மாற்று. செயல்பாடு எல்லாமே அப்படியே தான் இருக்கு. காங்கிரஸோட சண்டை போட்டுருக்கோன்னு நீங்க. ஆனா அங்க போய் அமைதியா போறீங்க. சரி அவன் தண்ணிய திறந்து விட்டான். எங்க தளபதி போறேன்னு சொன்ன உடனே வந்துடுச்சு தண்ணி அப்படின்னு சொல்றீங்களே. அவன் என்ன நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான உரிமையான நீரை குடுத்தானா? கபினியில மழை வருது. அதாவது இன்னொன்னு தெரிஞ்சுங்க. கபினி வந்து பார்த்தீங்கன்னா, கர்நாடகால இல்ல, கேரளால இருக்கு அது. கேரளால பெரிய மழைனால கேரளாலருந்து தண்ணி திறந்து கர்நாடகாக்குள்ள வருது. அவனால சமாளிக்க முடியலன்னு உபரி நீர நம்மளுக்கு வந்து அனுப்பி விடுறான். அவன் உபரி நீர தான் நம்மளுக்கு குடுத்தான்.
உரிமை நீரெல்லாம் குடுக்கல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9000 டிஎம்சிலேருந்து 6000 டிஎம்சிய அவன் குறைச்சிருக்கான். எனக்கு தண்ணி இல்ல அப்படின்னு சொல்லி. 4 அணை கட்டி வச்சிருக்கிறான். 4 அணையிலயும் தண்ணி தேங்கி இருக்கு. அப்பவும் உனக்கு பத்தலைன்னு வந்து சொல்றான். பத்தாததுக்கு இங்க தொறந்து விட்டு போகும்போது நடுவுல இருக்கிற ராட்சத குழாய்கள் மூலமா தண்ணியும் எடுத்துக்கிறான். அவன் இங்க வரக்கு முன்னாடி. பத்தாததுக்கு கெமிக்கலும் நெறைய வந்து அங்க இருக்கிற ஃபேக்டரிஸ்காரங்க உள்ள விட்டுறானுங்க. நம்மளுக்கு மோசமான தண்ணி தான் பாதி நேரத்துல வருது. ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறான் காங்கிரஸ்காரங்க. அவங்கள நம்பி நீங்க எப்படி சார் போவீங்க? கர்நாடகாக்காரங்கள நம்பி நீங்க எப்படி சார் போவீங்க? அப்ப இதன் மூலமா என்ன தெரியுது? இது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்ன்னு தான் தெரியுது. சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கர்நாடகா வந்து காவேரிக்கு நடுவுல 4 டேம் கட்டியிருக்கிறாங்க. நம்மளால இங்க டேம் கட்ட முடியாதா? நம்மகிட்ட மேட்டூர்ன்னு ஒரு டேம் தான் இருக்கு. நம்மளும் இன்னும் 4 டேம் கட்டணும் அப்படின்னு சொன்னீங்களா? அதுக்கு வாய்ப்பில்ல. தமிழ்நாட்டுல மேட்டூருக்கு அடுத்து நம்மளால வேற எந்த ஒரு டேமும் கட்ட முடியாது. ஏன் கர்நாடகால 4 டேம் அங்க கட்ட முடிஞ்சுச்சுன்னா, கர்நாடகால அந்த கட்டப்பட்ட 4 டேமுமே வந்து ஒரு பிளாட்டியூவான ரீஜியன்ஸ். ஸோ 2 மலைகள் ஒரு மலைகளுக்கும் நடுவுல டேம் கட்டியிருப்பாங்க. அங்க பள்ளமா இருக்கும். தண்ணிய தேக்க முடியும். ஆனா இதே தமிழ்நாட்டுல வந்து மேட்டூர்ல மட்டும் தான் அந்த இடம் இருந்துச்சு. மத்த இடம் எல்லாம் வந்து டெல்டா பகுதி. அங்க வந்து பிளெயின்ஸ். நீங்க அங்க அணைய கட்டி நீங்க தேக்குனீங்க அப்படின்னா, அது சைடுல ஊருக்குள்ள தான் அது போகும். வேற எங்கேயும் பண்ண முடியாது. சரி, அப்ப அதுக்கு தீர்வே இல்லையா? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழர்களே அதுக்கு நம்ம தீர்வு குடுத்துட்டாங்க. கரிகாலனே தீர்வு குடுத்துட்டார். என்ன? காவேரி குறுக்க அணை கட்ட முடியாது. ஒரு செக் டேம் மாரி கட்டி விட்டு நீர பிரிச்சு விடலாம். நீங்க அதத்தான் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் செய்யணும். மாற்றம்னு சொல்லி இருந்திருக்கிற தாவேக்கா அரசாங்கமும் செய்யணும். ஐயா அன்புமணி கூட அதத்தான் சொன்னாரு. அன்புமணி அவர்கள் மீது பல விமர்சனங்கள் இருக்கு. அவ்வளவு கருத்துக்கள நான் ஆதரிக்கிறது இல்ல. ஆனா இந்த விஷயத்துல அவர் தெளிவா தான் சொன்னாரு. சீமான் அவர்களும் அதத்தான் சொன்னாரு. என்னன்னா, நெறைய ஏரிகளையும், குளங்களையும் உருவாக்குங்க. காவேரியோர நீர இன்னும் ஸ்பிளிட் அப் பண்ணுங்க. ராட்சத குழாய்கள் மூலமா வர நீர வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துக்கு மாத்தி விடுங்க. அப்படி மாத்தி நம்ம இருக்கிற நீர நம்ம சேமிச்சு வைக்கணும். ஏன்னா, மேட்டூர் அணை தொறந்ததுக்கப்புறம், கல்லணை போனதுக்கப்புறம் லட்சக்கணக்கான டிஎம்சி தண்ணீகள் வந்து பார்த்தீங்கன்னா, கடல்ல தான் வீணா போகுது. அங்க வீணா போறதுக்கு பதிலா இங்க மாத்தி விடுங்க. சரி, மாத்தி விடுன்னு சொல்றேன். எவன் சார் இடம் குடுப்பான்? அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. யார் இடம் குடுப்பான்னா, இப்போ இந்த பரந்தூர் மாரியான இடத்துல விமான நிலையம் அமைக்கிறதுக்கு தான் நம்ம மக்கள் வந்து எதிரா போராடுவாங்க. ஏன்னா, விவசாய நிலத்த அழிச்சுட்டு ஏன்டா பண்றீங்கன்ட்டு. ஆனா, தங்களோட வாழ்வாதாரத்துக்காக ஒரு அரசாங்கம் ஒரு முன்னெடுப்பு எடுக்குது அப்படின்னா, எந்த மக்களும் போராட மாட்டாங்க. அப்படியே சில நபர்கள் போராடினாலும், அது மக்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பேக் ஃபயர் தான் ஆகும். அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா நீங்க சமாளிச்சிடலாம். விவசாயிகள் நேர்மைக்கான போராடுற விவசாயிகளே குண்டாஸ் போட்டாங்க. இவங்க நேர்மை இல்லாம இதுக்கெல்லாம் எதிர்த்து பேசுறவங்க மேலலாம் நீங்க சமாளிக்க மாட்டீங்களா என்ன? ஆனா உங்களுக்கு அதுல செய்ய விருப்பம் இல்லையா? இல்ல உங்களுக்கு அது புரியலையா? அப்படின்னு கூட எனக்கு தெரியல. ஸோ தீர்வு என்னன்னா, காவேரிக்கு குறுக்கே நம்மனால வந்து அணையெல்லாம் இனி கட்ட முடியாது. ஏன்னா நம்ம வந்து மேட்டூருக்கு அப்புறம் ஃபுல்லா பிளெயின்ஸா தான் இருக்கு. ஸோ குழாய்கள் மூலமா வர நீர வந்து பார்த்தீங்கன்னா, மாத்தி விடணும். ந ந செக் டேம்ஸ் நெறைய கட்டணும் காவேரிக்கு நடுவுல. காவேரி போற ரூட்ட வருஷத்துக்கு ஒரு முறையா தூர்வாராம, ரெகுலரா மாசத்துக்கு ஒரு முறை அத வந்து தூர்வாரணும். அத மெயின்டெயின் பண்ணணும். இப்படி எல்லாம் இருந்தா தான் காவேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல ஒரு நிரந்தர தீர்வா இருக்கும். ஏன்னா கர்நாடகா மேகதாதுல அணை கட்டியே தான் தீருவான். அவன தடுக்கலாம் ஒண்ணும் முடியாது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு குடுத்தாலும் அவங்க பாதி நேரம் மதிக்கிறதே கிடையாது. ஸோ அதனால 2 தேசிய கட்சிகளும் காங்கிரஸும் சரி, பிஜேபியும் சரி கட்டியே ஆகணும்னு தான் இருக்காங்க. ஏன்னா 2 தேசிய கட்சிக்கும் தமிழ்நாட்டுல ஓட்டே இல்ல. டிஎம்கே தயவால டிவிகே ஜெயிச்சுச்சு. ஏடிஎம்கே தயவால பிஜேபி ஒண்ணு ஜெயிச்சுச்சு. அவ்வளோதான். சாரி, டிஎம்கே தயவால காங்கிரஸ் ஜெயிச்சுச்சு. பிஜேபி தயவால ஏடிஎம்கே தயவால பிஜேபி இங்க ஒண்ணு ஜெயிச்சுச்சு. ஸோ இதுதான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது, அவங்க வந்து கர்நாடகா அரசியல தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அவங்க கட்டியே தான் தீருவாங்க. இப்ப இல்லைனாலும் எப்பவாச்சும் ஒரு வாட்டி கட்டிருவாங்க. ஸோ நீங்க அதுக்கு முன்னேற்பாடா இப்பவே நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, எப்படி காமராஜர் அவர்கள் பல அணைகளை கட்டி இன்று வரைக்கும் மக்கள் மனதில இருக்கிறாங்களோ, திரு விஜய் அவர்களும் இதுக்கு முன்னெடுப்பு எடுத்தா, நீங்க ஈஸியா ஜெயிப்பீங்க. அத விட்டுட்டு இந்த பப்ளிசிட்டி ஸ்டண்ட் தான் தான் பெரிய ஆளுன்னு ஆணவத்தில சுத்திட்டு இருந்தீங்கன்னா, சீக்கிரம் 29ல தேர்தல் வரும். அதிலேயே உங்களுக்கு காமிச்சுருவாங்க. ஏற்கனவே அண்டர் கரண்ட் பயங்கரமா இருக்கு. அதாவது எலக்ட்ரிக் பில் எல்லாம் ஜாஸ்தியா வருதுன்ட்டு. இப்போ இதுலயும் பிரச்சனை கிளம்புச்சுன்னா, நீங்க அவ்வளோதான் முடிஞ்சீங்க. சரி மக்களே, இந்த காவிரி பிரச்சனைக்கு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு தீர்வு அமையுமா? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. நம்ம வீடியோவ தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.